அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தர சொல்லுங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எங்கள் தேவன், யெகோவா ஈரே தேவையெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்களே. யெகோவா ராப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவி. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சங்கீதம் 18வது அதிகாரத்துல இப்படியாய் தாவீது சொல்லுகிறார், நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன். என் சத்தம் அவருடைய செவிகளில் போய் ஏறிற்று. உயரத்தில் இருந்து தம்முடைய கையை நீட்டி கீழே இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் என்று எல்லாம் இணைந்து சொல்லாமா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே விசுவாசத்தோடு ஒருபோதும் நான் என் பட்சத்தில் ஒரு விஷயம் சொல்லலாமா? என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே.